Hi. First webinar வந்து once upon a portfolio lessons from behavioral finance. ஸோ இந்த வெபினார் வந்து சாட்டர்டே மார்னிங் 10 AM to 11 AM நடக்குது. செகண்ட் வெபினார் வந்து navigating the challenges and rewards of good investment behavior. ஸோ இந்த வெபினார் வந்து சாட்டர்டே 11 AM to 12 PM நடக்குது. தேர்ட் வெபினார் வந்து ஸோ இஸ் இட் அ டைம் டு பேனிக் அண்ட் ஹவு லாங் வில் த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் லாஸ்ட். இந்த வெபினார் வந்து 12 PM to 1 PM நடக்குது. ஃபோர்த் வெபினார் வந்து பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ இந்த வெபினார் வந்து பெண்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த வெபினார் வந்து கோடீஸ்வரி வெபினார் 11 AM to 12 PM நடக்கும். எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒண்ணு இல்லை. பொதுவாக ஒரு முதலீட்டாளர் மியூச்சுவல் ஃபண்டை பார்க்கும்போது எல்லா ஃபண்ட்ஸையும் ஒரே இடத்துல வச்சுதான் பார்க்குறாங்க. எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்றது இயற்கை. பட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்ல நிறைய பிலாசபிஸ் இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒரு பிலாசபியை ஃபாலோ பண்றாங்க. இப்போ வேல்யூ இன்வெஸ்டிங் பிலாசபி அப்படின்னு ஒரு பிலாசபி இருக்கு. இது எப்போ இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ டிஸ்கவரி அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தனித்துவமாக ஆரம்பிச்சாங்க. அந்த பாயிண்ட்ல தான் இந்தியாவில் வேல்யூ இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தது. வேல்யூ இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்ப என்னாச்சு தெரியுமா? டிசிப்ளின் வந்தது. அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடாது. எக்காரணம் கொண்டும் ஓவர் வேல்யூவேஷன் இருந்தாக்கா அந்த இடத்துல போய் நம்ம வாங்கக்கூடாது. அதே போல ஒரு ஸ்டாக் ரொம்ப குறைவான விலையில வாங்கி ரொம்ப சீக்கிரம் மேல போய் ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு வந்துருச்சுன்னா அதை விற்கணும். சிம்பிளா சொல்றீங்க, வேல்யூ இன்வெஸ்டிங் ஈக்குவல்ஸ் டு டிசிப்ளின். நீங்க எல்லாரும் வாரன் பஃபெட், சார்லி மங்கர், சேத் கிளார்மன், ஹவார்ட் மார்க்ஸ் இப்படி பல பேரை பத்தி படிச்சிருப்பீங்க. இவங்க எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. ஆனா வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்கூல்ல இருந்து வந்தாக்கா அவங்களுக்கு growth இன்வெஸ்டிங் தெரியாது அப்படின்னு பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது வாரன் பஃபெட் என்னைக்கோ தெளிவுபடுத்தின ஒரு விஷயம். என்னுடைய பேஸ் நாலேஜ் வேல்யூ இன்வெஸ்டிங் தான், ஆனா நான் இதை growth இன்வெஸ்டிங்கும் பயன்படுத்துறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அர்த்தம் என்ன? நான் வளர்ச்சி உள்ள நிறுவனத்தை குறைவான மதிப்பீட்டில் வாங்குறேங்கிறது தான் சாராம்சம். அதுதான் கிரக்ஸ். இப்ப என்னை போன்றவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனல் பிலாசபி இதுதான். அதாவது அதிக மதிப்பு கொடுத்து வாங்கக்கூடாது. நல்ல நிறுவன பங்கை குறைவான மதிப்பில் அது இருக்கும் போது வாங்கணும். இதைத்தான் நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டியில தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன். சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதிரி வேல்யூ பிரின்சிபல்ல இயங்கக்கூடிய மேனேஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த பெயர்கள் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் நரேன், பிரசாந்த் ஜெயின், இந்த 2 பேர் பெயர்களை சொல்லலாம். இதற்கு அடுத்தது ஒரு முக்கியமான நிகழ்கால பெயர்னு சொல்லணும்னா ராஜீவ் தக்கர் சொல்லலாம். அவருடைய குருநாதர் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய திரு பராக் பாரிக்க சொல்லலாம். அவர் ஆரம்பிச்ச நாளே சொன்னார். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னையில மீட்டிங் போடும்போது நாங்க வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபிள் மெயின்டைன் பண்ணுவோம். எப்படி வாரன் பஃபெட் வேல்யூ பிரின்சிபிள் பேஸ் பண்ணி growth கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரோ நாங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அடிச்சு சொன்னாரு. இன்னி வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப அந்த ஃபண்ட் வளர்ந்துகிட்டே வருது. வேல்யூ இன்வெஸ்டிங் ஈக்குவல்ஸ் டு டிசிப்ளின் சொன்னேன். இதை விட ஒரு சிம்பிளர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இன்வெஸ்டிங்கே யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டரா இருக்கணுமா, ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா அவரு உங்க சார்பா அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவார். இப்ப சமீப கால சர்ச்சைகளுக்கு வருவோம். நிறைய ஃபண்ட் ஹவுசஸ்ல நிறைய சர்ச்சைகள் வருது. அதிக மதிப்பு கொடுத்து சில பங்குகளை வாங்கினாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் வாங்கி அவங்களுக்கு பங்கு அதிக விலையில வித்தாங்க, இப்படி எல்லாம் வருது இல்லையா? இது எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங் ஃபண்ட்ல நடக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அதிக விலை கொடுத்து அவன் வாங்கவே மாட்டானே. வாங்கினா தானே அவங்க கிட்ட ஃப்ரண்ட் ரன்னிங் பண்றதுக்கு.
சோ எங்க இந்த தப்பெல்லாம் நடக்குதுன்னாக்கா, நான் வளர்ச்சியை தேடி போறேன், அதிக விலை கொடுத்து வாங்கி அதுக்கு மேல உனக்கு அதிக லாபத்தை பண்ணி தரேன், எனக்கு ஏறுற பங்கை மட்டும் வாங்க தெரியும், இறங்குற பங்கெல்லாம் நான் வித்துருவேன், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் சந்தைக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க? இவங்க வாங்கின ஸ்டாக்கை அதிக விலை கொடுத்து இவங்களே வாங்குவாங்கன்ற மெசேஜை முதல்ல கொடுத்துறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி அதுதாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவனுக்கு ஃப்ரண்ட் ரன் பண்றது யார் வேணா பண்ணலாம், நீங்க கூட பண்ணலாம். பட் ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு உங்களால ஃப்ரண்ட் ரன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் வேலை இறங்கும் போது தான் வாங்குவான். சோ நீங்க அவனோட சீப்பா வாங்கி அவங்ககிட்ட விற்கவே முடியாது. growth இன்வெஸ்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் வேல்யூ பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ல நடக்கக்கூடிய மிக காமன் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்ல இருந்து வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் டோட்டலி அவுட் சைட், அவங்க அதுக்குள்ள வரவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. சோ வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணக்கூடிய தனிநபர்கள் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ எதிர்க்கிறதுலயோ கிரிட்டிசைஸ் பண்றதுலயோ நேர்மையும் இல்லை, நியாயமும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. ஏன்னா இவங்களோட அவங்க பெட்டரா பண்ணிருக்காங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க போயிட்டு இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. இந்த ஃபண்டினுடைய 5 year ரிட்டர்ன்ஸ் 24.72%. இது எஸ்மெரைன் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட். எப்பவுமே அவுட் ஆஃப் ஃபேவர் இருக்கக்கூடிய வேல்யூ ஸ்டாக்கை வாங்கிட்டு அது ஃபேவர்ல வரும்போது விற்கிறது தான் இதனுடைய கோர் பிரின்சிபிள். இதை பண்ணி அவங்களால இந்த ரிட்டர்ன் கொடுக்க முடியுது. சோ உங்களுக்கு பிடிச்ச growth இன்வெஸ்டிங் ஃபண்ட் மேனேஜர்னால கூட இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் ரிட்டர்னை பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா growth இன்வெஸ்டிங்ல பல தருணங்கள்ல அதிக மதிப்பீடு கொடுத்து வாங்குவதும் அதுக்கப்புறம் அந்த பங்கு 1/3 வேல்யூ இழக்கிறதும் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். வேல்யூ இன்வெஸ்டிங்ல இது தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். நான் வேல்யூ இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ஸ்டாக்க ஒரு பீக்ல விற்க சொன்னாங்களா, எல்லாரையும் தெளிவா எப்பா பயங்கர ஓவர் வேல்யூடு வித்துட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னாங்களா, அப்பதான் அவங்க வேல்யூ இன்வெஸ்டர். இது சொல்ல தவறுனாங்களா, மழுப்புனாங்களா, பம்முனாங்களா, அப்போ அவங்களுடைய வேல்யூ இன்வெஸ்டிங் இந்த மாதிரியான ஒரு பியூர் வேல்யூ இன்வெஸ்டிங்கோட கம்பேரே பண்ண முடியாதுங்கிறதா என்னுடைய கோர் பாயிண்ட். வெரி சிம்பிள். ஏன்னா வேல்யூ இன்வெஸ்டர்னா சமரசங்கள் இருக்கக்கூடாது. பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் 2 years பேக் எல்லாமே ராக் பாட்டம், ஒத்துக்கிறீங்களா? 3 years பேக் அதுக்கும் கீழே, ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் நேர்மையானவனா இருந்தா என்ன பண்ணும்? அந்த நேரத்துல போய் அந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கணும். அதைத்தான் இந்த ஃபண்ட் மேனேஜர் பண்றாங்க. நான் வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தாக்கா நான் என்ன பண்ணுவேன்? அதே போன்ற பங்குகளை நான் வாங்குவேன், அல்லது வாங்குறத நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த சேனல்ல இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்டையோ ஃபண்ட் மேனேஜர் நம்ம இது வரைக்கும் பேசினது கிடையாது. ஏன் பேசுறோம்னாங்க, உண்மையான வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னங்கிறத இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். வேல்யூ இன்வெஸ்டருக்கு வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபிள்ல எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. அதுல அரசியல் வரக்கூடாது, வேற எதுவுமே வரக்கூடாது. there should be no compromise. வாரன் பஃபெட் ஒரு சிறப்பான வேல்யூ இன்வெஸ்டர். யாரோட பொலிட்டிக்கல் சப்போர்ட்டர் தெரியுமா? ஜெனரலி அவர் ஒரு டெமோக்ராட் சப்போர்ட்டர். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ட்ரம்ப் வந்துட்டாரு. ஷேர் மார்க்கெட்ல அழிஞ்சு போயிடுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரா? இல்ல, அவருக்குன்னு சில பங்குகளை வச்சுக்கிட்டு இருக்காரு, மற்றதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காரு. டெமோக்ராட் கவர்மெண்ட் இருக்கும்போதே வேல்யூ இன்வெஸ்டர் என்ன பண்ணாரு? வேல்யூ ஏற ஏற ஷேரை வித்துக்கிட்டே இருந்தாரு. மார்க்கெட் ரிஸ்கின்னு சொன்னாரு, நான் என் கேஷ் லெவலை ஏத்திக்கிறேன்னு சொன்னாரு. எந்த சமரசமும் கிடையாது. டெமோக்ராட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ரிபப்ளிகன் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு உண்மையா இருக்காரு. இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல எந்த இன்வெஸ்டரும் எந்த சமரசமும் செய்யக்கூடாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இந்த சமரசங்களை செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதுக்கு இந்த சின்ன உதாரணத்தை நான் முன்னாடி சொன்னேன். இவ்வளவுதானா, இந்த 2 ப்ராடக்ட் தானா நீங்க என்ன கேட்டீங்களா? நோ, எங்கிட்ட 25 ப்ராடக்ட் இருக்கு. இதே மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ், நல்ல மேனேஜர்ஸ். இந்தியாவில் எத்திக்ஸோடையும் நேர்மையாகவும் வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபலோடையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவைதான் இன்னைக்கு இருக்கு. அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ஒண்ணுதான்,
அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க அந்த இடத்துல ஒரு தப்பு செய்யறீங்க. இப்ப சமீபத்துல நீங்க எல்லாருமே விரும்பின ஒரு ஸ்டாக்ல ஒரு தப்பு நடந்திருக்கு. ஒரு தப்பு இல்ல, சில தவறுகள் நடந்திருக்கு. ஆனா பாருங்க, அந்த ஸ்டாக்க ஒரு growth investing oriented ஃபண்ட் தான் கையில வச்சிருக்கான். வேல்யூ இன்வெஸ்டிங் ஃபண்ட் அந்த பக்கம் போகவே இல்லை. ஏன்னா ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபலுக்கு உண்மையா இருக்கிறோம், அந்த ஸ்டாக் பக்கம் அந்த வேல்யூல போகவே மாட்டாங்கிறது தான் பேசிக் ஃபேக்ட். சோ எந்த ஃபண்ட் மேனேஜர் இந்த டிசிப்ளினோட இதுவா ஓவர் வேல்யூவேஷனா இந்த பக்கம் நான் போகவே மாட்டேன்னு சொல்றானோ அவனை நீங்க உறுதியா நம்பலாம். இன்ஃபேக்ட் நீங்க பண்றதை விட அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு பெட்டர் ஜாப் பண்ணுவான்னு நான் உறுதியா சொல்றேன். ஏன்னாக்கா வேல்யூ இன்வெஸ்டிங்ன்றது சும்மா ஒரு டைம் பாஸ் கிடையாதுங்க. ஒரு ஸ்டாக்கினுடைய வேல்யூவேஷனையும் டைட்டா மெஷர் பண்ணணும், மணிக்கணக்கா வேலை பண்ணணும். இப்ப எங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல 90s ஒரு கம்பெனி எடுத்தா அவ்வளவு ஒர்க் பண்ணுவோம். இந்த மதிப்புல தான் இதை வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வேல்யூ சொன்னா, இல்லப்பா இதை விட 10% கீழே தான் வாங்கணும் இன்னொருத்தர் லாஜிக்கோட சொல்வாரு. பெரிய விவாதங்கள் நடக்கும். இன்னைக்கு நீங்க வேல்யூ இன்வெஸ்டர் சொல்றவங்க எங்கேயாவது நிறுவன மதிப்பை நியாயப்படுத்தி எதையாவது சொல்லி நீங்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. எல்லாமே மேம்போக்கான விஷயங்கள். ஆனா ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேம்போக்கா செய்ய முடியாது. எஸ்பெஷலி வேல்யூ இன்வெஸ்டிங் பிலாசபியில இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் மேம்போக்கா எதையுமே செய்ய மாட்டாங்க. அதுக்கு கிளியர் உதாரணங்கள் நரேன், ராஜீவ் தக்கர், பிரசாந்த் ஜெயின் போன்றவர்கள். வெளிப்படையா நீங்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சோ யார் எந்த பிலாசபிக்கு உண்மையா இருக்காங்கன்றத பார்த்துதான் நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜரை எடை போடணும். அதை விட்டுட்டு எல்லா ஃபண்ட் மேனேஜரையும் பொதுவா பேசுறதுங்கிறது தவறான அணுகுமுறை, அறிவுபூர்வமான ஒரு நிலைப்பாடே இல்லை. அது மட்டும் இல்ல, ஒருத்தருடைய 10 வருஷ ட்ராக் ரெக்கார்டு ஒரு ப்ராடக்ட்ல பாருங்க. 10 வருஷ ட்ராக் ரெக்கார்டு நல்லா இருக்கும்போது நீங்க எப்படி அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? 20 வருஷ ட்ராக் ரெக்கார்டை பாருங்க. அதாவது ஒரே நபர் ஃபண்ட் மேனேஜரா இருக்காருன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் பீட்டர் லிஞ்சை பத்தி பேசுறோம். எத்தனை வருஷம் இருந்தாரு? 18 வருஷம் இருந்தாரு. இந்தியால இதுவரை பல பேர் பீட்டர் லிஞ்சோட ட்ராக் ரெக்கார்டோட சுத்திட்டு இருக்காங்க. அதே அளவு பீரியட், அதே அளவு ரிட்டர்ன்ஸ். பட் நம்ம எங்க மதிக்கிறோம் அதை? இன்ஃபேக்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸே இந்தியாவில் நிறைய பேர் பண்ணிருக்காங்கன்றதையும் நான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றேன். பட் எங்க மதிக்கிறோம்? அவங்கள பத்தி யாராவது பிரைஸ் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ போடுறோமா? அவங்களுக்காக யாராவது ஒருத்தர் எடுத்து பேசுறோமா? வாய்ஸ் கொடுக்குறோமா? கிடையவே கிடையாது. நம்ம யாரை உதாரணப்படுத்துறோம்? திருடன், தப்பு செய்யறவன், இவங்களதான் நம்ம உதாரணமா எடுக்கிறோம். ஏன் தெரியுமா? அது நம்ம கன்வீனியன்டா இருக்கு. அவனோட நான் பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு இது ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கு. அவங்ககிட்ட போகாத எங்கிட்ட வான்னு சொல்றதுக்கு இது ஒரு ஈஸியான வாதம். பட் கேட்கிறவன் டேஷா இருந்தா சொல்றவன் என்ன வேணா சொல்லலாம். சோ இந்த பாயிண்ட்ல தான் நீங்க உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணணும். நீங்களே போய் டேட்டாவை தேடுங்க. யார் வேல்யூ இன்வெஸ்டிங் ட்ரூவா இருக்கிறானோ அவங்க செய்யக்கூடிய இன்வெஸ்டிங் நீங்களா செய்யக்கூடிய வேல்யூ இன்வெஸ்டிங் விட நிச்சயமா பெட்டரா இருக்கும். அதை நான் உறுதியா சொல்றேன். இதை இன்னைக்கு நான் சொல்றதுக்கு காரணம் கம்ப்ளீட்டா மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான உதாரணங்களை வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒப்பீனியன்ஸ். ஒரு துறையில சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, சராசரியாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, மோசமானவர்கள் இருப்பாங்க. இந்த மோசமானவர்களை உதாரணப்படுத்தி நீங்க ஒரு துறையை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? இதுதான் இதுல மையப்புள்ளி. நான் கிளியரா சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த துறையில் யார் தவறு செய்தாலும் நான் சமரசம் இல்லாமல் அது தவறுன்னு சொல்லுவேன். எனக்கு எந்த விதமான ஒரு பயசும் கிடையாது. நல்லா பண்ணா நல்லா பண்றவங்களுக்கு, நேர்மையா பண்றவங்களுக்கு மக்களுடைய பணத்தை எப்படி ஒரு பொறுப்போடு யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பணத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நபர்கள் யார் ஒழுங்கில்லையோ அவங்களை விட்டு தள்ளி நிற்கணும். ரிட்டர்ன் ஒருத்தன் பண்ணி கொடுக்க பாத்தியா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்ல நான் யாருக்கும் பணமும் கொடுக்க மாட்டேன், ஆதரவும் கொடுக்க மாட்டேன். இந்த ஒரு நான் காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட் தான் உங்களுக்கும் வரணும்னு நான் விரும்புறேன். ரிட்டர்னை பேஸ் பண்ணி
நீங்க யாரோடையும் பயணிக்க கூடாது. ஏன்னா அந்த ரிட்டர்ன் எப்படி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான வழிமுறைகளை கடைபிடித்து ரிஸ்கியான பாதையை எடுத்து தவறான பங்குகளை வாங்கி லாபத்தை சம்பாதித்து ஒருத்தர் என்ஏவியை கொடுக்குறானா நிச்சயமா நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். மாறாக தவறுகளை முழுவதும் தவிர்த்து ஒருத்தர் ரிட்டர்னை கொடுக்குறான், அதை விட கொஞ்சம் கம்மியா கொடுத்தா கூட பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிம்மதி விலை மதிப்பற்றது. யுவர் ஸ்லீப் இஸ் வெரி வேல்யூபிள். என்னைக்கா ஒரு நாள் நீங்க தூக்கம் இல்லாம ஐயோ நாளை காலையில என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ஆகும்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்றது என்னுடைய பேசிக் பிலீஃப். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை. வேல்யூ பிரின்சிபலோட யாரெல்லாம் கரெக்டா அலைன்டாகவும் டெடிகேட்டடாகவும் இன்வெஸ்ட் பண்றாங்களோ மேனேஜ் பண்றாங்களோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்ல தவறுகள் நடக்காது, ஃப்ரண்ட் ரன்னிங் நடக்காது, ஃப்ராடு நடக்காது, ஹை வேல்யூல வாங்கிட்டு லோ வேல்யூல விற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அவங்க வரவே மாட்டாங்க. எல்லா நேரத்திலையும் நிறுவன மதிப்பை சார்ந்தே அவங்க முடிவுகள் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலைஸ்டா உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக அமையும். உங்களுடைய என்ஏவியை ஒரு நல்ல இடத்தில் வைக்கும். மார்க்கெட் விழும்போது நீங்கள் குறைவாக விழுவீர்கள். மார்க்கெட் மீண்டும் எழும்போது உங்களுடைய எழுச்சி அதை விட அதிகமாக இருக்கும். எல்லா நேரத்திலையும் உங்களுடைய முதலீடுகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீர்கள். ஸோ த philosophy matters, the discipline matters, the orientation matters. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் ஓரியன்டேஷனோட ஒருத்தர் இருந்தானா நிச்சயமா நீங்க அவங்கள மற்றவங்களோட ஒரு படி மேல வச்சுதான் பார்க்கணும்னு நான் உறுதியா சொல்லுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனித்துவம் உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் ஒரே கலர் பிரஷோட நீங்க பெயிண்ட் அடிக்க மாட்டீங்க. அண்ட் முக்கியமா ஒரு விஷயத்தை நீங்க அணுகும் போது ஒரு ஓப்பன் மைண்டோடையும் கண்ணை திறந்து பார்த்து எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒப்பீனியன் தான் மார்க்கெட்ல நிலைச்சு நிற்கும். அப்படிப்பட்ட ஒப்பீனியன் தான் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒப்பீனியன் தான் எப்போதும் உங்களை வெற்றி பாதையில் வைத்திருக்கும். அந்த பாதையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.